நீங்க எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குற ஆர்கானிக் ஃபுட்ஸ் நிஜமாவே ஆர்கானிக்ஸ் தானா, இல்ல நேச்சுரல் லேபிள்னு சொல்லி உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறாங்களா? இன்னைக்கு கிரீன் மார்க்கெட்டிங்கோட டார்க் ரியாலிட்டியை பிரேக் டவுன் பண்ண போறோம். ஆஸ் அன் அக்ரி கிராஜுவேட் உங்களுக்கு லீகலான உண்மை எதுன்னு இப்போ நான் சொல்ல போறேன். ஆர்கானிக் ஃபுட்டுன்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வர்றது ஹெல்த்தி, சஸ்டைனபிலிட்டி அண்ட் ரொம்ப முக்கியமா ஹெவி ப்ரைஸ் டேக். ஆனா நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குற ஆர்கானிக் லேபிளுக்கும் நேச்சுரல் லேபிளுக்கும் என்ன அர்த்தம்? இது உண்மையா இல்ல நம்ம மேல நடக்கிற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கேமா? இதுல நிஜமாவே விஷயம் இருக்கா? அலசி பார்த்துடலாம். ஆர்கானிக் வெர்சஸ் நேச்சுரல். ஃபர்ஸ்ட், இது ரெண்டும் ஒன்று கிடையாது. ஆர்கானிக் அப்படிங்கிறது ஒரு லீகலி ப்ரொடெக்டட் டேர்ம். இந்தியாவில் FSSAI, அப்பீடா இவங்கெல்லாம் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இதுக்கு வச்சுருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் ஆர்கானிக்னு சொல்லணும்னா அந்த ஃபார்மில் சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ் இந்த மாதிரி எந்த விஷயமும் 3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணவே கூடாது. ரெகுலராக சாயில் டெஸ்ட் அண்ட் ஆடிட்ஸ் இதெல்லாமே நடக்கும். ஸோ ஆர்கானிக் ஹேஸ் அ லீகல் பேக்கிங். இப்போ நேச்சுரல் பற்றி பார்க்கலாம். இங்கே தான் ட்விஸ்டே இருக்கு. நேச்சுரல் அப்படிங்கிறது ஒரு அன்ரெகுலேட்டட் திங். லீகலாக நேச்சுரல் லேபிள்ஸை டெஸ்ட் பண்ண இங்கே எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஜென்ரலாக ஒரு ஃபுட்டில் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸோ கலக்காமல் இருந்தால் அது நேச்சுரல் அப்படின்னு லேபிள் பண்ணிக்கிறாங்க. கிராப் வளர்றப்போ என்ன கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு அந்த நேச்சுரல் லேபிள்ஸ் சொல்லாது. ஸோ ஆர்கானிக் இஸ் a ஸ்டாண்டர்ட், ஆனால் நேச்சுரல் இஸ் ஜஸ்ட் அ மார்க்கெட்டிங்.